friends, welcome to my channel. நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸை வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கடைக்கு போ. நம்ம சொல்லுவோம்ல, வீட்ல எல்லாம் அம்மா என்ன சொல்லுவாங்க, கடைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ கடைக்கு போ அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? கடைக்கு போ. இல்ல வந்து சப்ஜெக்ட் இருக்கா? சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு செயலை யார் பண்றாங்களோ அவங்கதான் சப்ஜெக்ட். இல்ல நம்ம யார் பத்தி பேசுறோமோ அவங்கதான் சப்ஜெக்ட். ஓகே, இல்ல சப்ஜெக்ட் என்ன? சப்ஜெக்ட் இல்ல தானே. கடைக்கு போ நம்ம சாதாரணமா சொல்றோம், யார்கிட்டயோ சொல்றோம், யாரோ சொல்றாங்க, கடைக்கு போ அப்படின்னு மட்டும்தான் சொல்றோம். அப்போ இல்ல சப்ஜெக்ட் இல்லாத பட்சத்துல நம்ம கடைக்கு போ இப்படி இருந்துச்சுன்னா அதுல வந்து வெர்ப் இருக்கான்னு பார்க்கணும். அந்த வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, வெர்ப் எது? கடைக்கு போ, போகக்கூடிய செயல் நடக்குது. ஓகே, கடைக்கு போகக்கூடிய செயல் நடக்குது. அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, சப்ஜெக்ட் இல்லைன்னா அதுல என்ன எழுதணும்? வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், கோ. அதுக்கு அடுத்து என்னது? கடைக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம் தானே. அப்ப அந்த இக்கு அதுக்கு நம்ம என்ன போடணும்? டு போடணும். டு த ஸ்டோர். இல்ல ஷாப் போட்டாலும் ஒண்ணு இல்ல. அப்போ கோ டு த ஸ்டோர் அப்படின்னா கடைக்கு போ. இது நீ கடைக்கு போ அப்படின்னு சொல்லுவோம்ல, நீ கடைக்கு போ அப்படின்னு. அப்ப நீ கடைக்கு போன்னு சொல்லும் போது அத சப்ஜெக்ட் சேர்க்கும் போது எப்படி? You go to the store. எப்படி? You go to the store. Subject சேர்க்கும் போது you go to the store. இல்ல சாதாரணமா நம்ம கடைக்கு போ அப்படின்னு சொல்லும் போது go to the store. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அப்படி திட்டாத. நம்ம சொல்லுவோம்ல, அப்படி திட்டாத அப்படின்னு. அப்போ அப்படி திட்டாத அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இதுல வந்து சப்ஜெக்ட் இருக்கா பாருங்க, நீ அப்படி திட்டாத. அப்போ நம்ம சப்ஜெக்ட சேர்க்கிறோம் அப்படின்னா, நீ அப்படி திட்டாதேனா நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். இங்க சப்ஜெக்ட் இல்ல, அப்படி திட்டாத அப்படின்னு தான் சொல்றோம். ஓகே, அப்போ அப்படி திட்டாத என்ன செயல் நடக்கு? திட்டக்கூடிய செயல் தான் நடக்கு. நம்ம வந்து இது சொல்றோம், திட்டாதேன்னு நெகட்டிவ்ல சொல்றோம். திட்டாத. அப்போ நெகட்டிவ்ல சொல்லும் போது என்ன சேர்க்கணும்? டோன்ட். திட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்கோல்ட். அப்போ டோன்ட் ஸ்கோல்ட் அப்படின்னா திட்டாத. ஓகே, திட்டாதேனா டோன்ட் ஸ்கோல்ட். அப்படி அப்படின்னா லைக் தட். இது இப்படி திட்டாத அப்படின்னா டோன்ட் ஸ்கோல்ட் லைக் திஸ். ஓகே, அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி செய்யாத, அப்படி பண்ணாத அப்படின்னா டோன்ட் டூ. ஓகே, செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டூ. அப்ப செய்யாத அப்படின்னா டோன்ட் டூ லைக் தட். அப்படி செய்யாத. ஓகே, இப்படிதான் நம்ம சொல்லணும். இது சப்ஜெக்ட் நீ அப்படி திட்டாத அப்படின்னு வந்துச்சுன்னா இல்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும், நீ. அதுக்கு யூ. யூ டோன்ட் ஸ்கோல்ட் லைக் தட் அப்படின்னா நீ அப்படி திட்டாத. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவனுடைய வேலையை அவன் செய்யட்டும். அவனுடைய வேலையை வந்து அவன் செய்யட்டும் அப்படின்னு பாருங்க. செய்யட்டும் உன்னை வந்து செய்ய அலோ பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ லாஸ்ட் அந்த செய்யட்டும், அவன் போகட்டும், அவன் படிக்கட்டும், அவன் சமைக்கட்டும் அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அந்த லாஸ்ட் டும் விடு, அவனை போக விடு, அவனை போக விட்டு அவன் போகட்டும். இப்படி அந்த டும் விடு, உன்னை செய்ய அலோ பண்ணு, அனுமதி அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த போகட்டும், செய்யட்டும், செய்ய விடு இப்படி சொல்லும் போது அங்க லெட் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ இல்ல ஃபர்ஸ்ட் வந்து லெட். அதுக்கு அடுத்து என்னன்னா சப்ஜெக்ட் இருக்க கூடாது, ஆப்ஜெக்ட் தான் இருக்கணும். ஆப்ஜெக்ட் எது? அவனுடைய வேலையை. அவனுடைய வேலைன்னு சொல்லும் போது அவனுடைய இது வந்து பொசசிவ் ஆயிடும். ஓகே, அவனுடைய அப்படின்னாலே பொசசிவ். அடுத்து என்னது? அவனுடைய வேலையை அவன் செய்யட்டும். அப்ப இல்ல ஆப்ஜெக்ட் எது? அவன்.
அவன்னா him. ஓகே, இந்த லெட்டுக்கு அடுத்து சப்ஜெக்ட் இருக்க கூடாது, அதுக்கு என்னதான் இருக்கணும், ஆப்ஜெக்ட் தான் இருக்கணும். அப்போ him. அதுக்கு அடுத்து என்னது, verb. இல்ல verb எது, செய்யட்டும், அந்த செய்யறது, ஏதோ ஒண்ணு செய்யறது. ஓகே, அப்ப செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. அதுக்கு அடுத்து என்னது, அவனுடைய வேலை. அவனுடைய வேலைனா his work. ஓகே, அப்போ let him do his work அப்படின்னா அவனுடைய வேலையை அவன் செய்யட்டும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நான் வழியில் அவனை பார்த்தேன். பார்த்தேன் அப்படின்னா அது பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சாச்சு. ஓகே, பார்த்தேன். இது பார்க்கிறேன்னா அது பிரசன்ட், பார்த்தேன்னா அது பாஸ்ட். அப்ப நடந்து முடிஞ்சதை பற்றி பேசுறோம். அதோட பாருங்க வெர்போடே முடியுது. அந்த பார்க்கக்கூடிய செயல் அந்த வெர்போடே முடியுது. பார்த்தேன், பார்த்து கொண்டு இருந்தேன், பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லல, பார்த்தேன். அப்ப அந்த வெர்போடே முடியுது அப்படின்னா அத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம எழுதலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. அடுத்து என்ன வரணும், வெர்ப் வரணும். வெர்ப் V2 ஃபார்ம்ல இருக்கணும். நான் வழியில் அவனை பார்த்தேன், பார்க்கக்கூடிய செயல் தானே நடக்கு. அப்ப பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, see. அதோட பாஸ்ட் ஃபார்ம் saw. வெர்ப் V2ல இருக்கணும். ஓகே, அப்போ saw. அதுக்கு அடுத்து என்னது, நான் வழியில் அவனை, அவனைனா him, ஆப்ஜெக்ட். ஓகே, him. அடுத்து வழியில், வழியில்னா on the way. ஓகே, அப்ப நான் வழியில் அவனை பார்த்த அப்படின்னா I saw him on the way. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, எங்களுக்கு அவர் தேவையில்லை. நம்ம சொன்னோம்ல எங்களுக்கு அவர் தேவையில்லை அப்படின்னு. அது எப்படி சொல்றது பாருங்க, இப்போ எங்களுக்கு அப்படின்னு இருக்குல்ல, எங்களுக்குன்னா அதை நம்ம சப்ஜெக்டா எடுக்கணும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த தேவை இல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். இப்படி இந்த சப்ஜெக்ட் சாரி வெர்ப் இந்த தேவை, அடுத்து ஒரு பொருள் வேணும், வேண்டும், அதுக்கு வாண்ட்னு சொல்லுவோம். தேவைனா நீட், இந்த நீட், வாண்ட், வாண்ட்னா எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்றது. அடுத்து ஏதாவது ஒண்ணு பிடிக்கும்னா லைக்னு சொல்லுவோம். இப்படி நீட், வாண்ட், லைக் இது எல்லாமே என்னது, வெர்ப் தான் தானே. அப்ப இந்த மாதிரி வெர்ப் வரும்போது சப்ஜெக்ட் என்னவா மாறும், எங்களுக்கு, அவனுக்கு பிடிக்கும், அவனுக்கு சாக்லேட் பிடிக்கும், அவனுக்கு என்னது இந்த கார் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அவனுக்கு இந்த கார் பிடிச்சிருக்குன்னு. அப்போ அவனுக்கு, எங்களுக்கு, அவர்களுக்கு, எனக்கு, உனக்கு, உங்களுக்கு, இப்படிதான் சப்ஜெக்ட் மாறும். ஓகே, சப்ஜெக்ட் என்ன, நான், நீ, அடுத்து அவன், அவள், இப்படி நம்ம சொல்றதா சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஆனா இப்படி இந்த மாதிரி வெர்ப் வரும்போது இந்த நீட், வாண்ட், லைக், அடுத்து இந்த அண்டர்ஸ்டாண்ட், இப்ப உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்போம்ல, அப்ப நம்ம என்னது, உனக்கு, அவனுக்கு புரியுதா, அவனுக்கு, இப்படிதான் நம்ம கேட்போம். ஓகே, அப்ப சப்ஜெக்ட் என்ன மாறும், எங்களுக்கு, உங்களுக்கு, அவனுக்கு, அவளுக்கு, அவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்ப இது என்னது, சப்ஜெக்ட். எங்களுக்கு, எங்களுக்குன்னா வி. நாங்கள் அப்படின்னா வி எடுக்கிறோமா, அதுதான். நாங்கள்னா எங்களுக்கு, எங்களுக்குன்னா வி சப்ஜெக்ட். அடுத்து என்ன வரணும், வெர்ப் வரணும். எங்களுக்கு அவர் தேவையில்லை. இத சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம எழுதுவோம். ஆனா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல என்னது, நெகட்டிவா எழுத போறோம். தேவையில்லை, தேவையில்லைன்னா அது நெகட்டிவ். ஓகே, அப்போ தேவைன்னா நீட், இது தேவையில்லைன்னா டோன்ட் நீட். ஓகே, இல்ல சப்ஜெக்ட் பாருங்க பி வந்திருக்கு. பி வந்தாலே இங்க என்ன வரணும், டோன்ட் தான் வரணும். ஓகே, சப்ஜெக்ட் என்ன, ஐ, யூ, வி, தே. அடுத்து என்னது, ப்ளூரல் நவுன் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டோன்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போ we don't need, எங்களுக்கு தேவையில்லை. யாரு, அவர், அவர்னா him. ஓகே, இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். இப்படிதான் நீங்க எடுக்கணும். அந்த எங்களுக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல அது சப்ஜெக்டா எடுக்கணும். அடுத்து என்ன, தேவையில்லை, நெகட்டிவா பேசும்போது டோன்ட் நீட். இல்ல சப்ஜெக்ட் என்ன, he வந்துச்சு அப்படின்னா he, she, it. அடுத்து ஏதாவது ஒரு நேம் வந்துச்சு அப்படின்னா இங்க doesn't யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஷூஸ் அவனுடையது. நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஷூஸ் அவனுடையது.
அப்ப அவனுடையது. ஓகே, ஒரு பொசசிவ். ஓகே, ஒன்ன வந்து நம்ம ஏதோ ஒரு பொருளை வந்து மென்ஷன் பண்றோம். இது வந்து அவர்களுடையது, அவனுடையது, அவளுடையது அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்ற இடத்துல எப்படி சொல்லணும் பாருங்க, இந்த ஷூஸ். இந்த ஷூஸ் இருக்குல்ல, இததான் நம்ம இந்த நவுனை தான் நம்ம சப்ஜெக்டா எடுக்க போறோம். ஓகே, ஷூஸ். ஆனா இதுக்கு முன்னாடி இங்க பாருங்க இந்த அப்படின்னு வந்திருக்கு. அப்ப அந்த இந்த அப்படின்னா this வருமா these வருமா? பாருங்க, this, that, these, those. இந்த நாலுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியுமா? இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பாருங்க. இல்ல பாருங்க, திஸ்னா ஒன்னே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்றது, தட்னாலும் ஒன்னே ஒண்ணுதான் நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, திஸ் தட் ஒரே ஒரு பொருளை மென்ஷன் பண்ணி சொல்லும் போதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ என் கையில ஒரு மார்க்கர் இருக்கு. இந்த மார்க்கர் வந்து என்னது, பக்கத்துல இருக்கு தானே. அப்ப நான் என்ன சொல்லுவேன், இந்த மார்க்கர் அப்படின்னு தானே சொல்லுவேன். அப்ப இந்த மார்க்கர் அப்படின்னு சொல்லும் போது திஸ் மார்க்கர். இதே மார்க்கர் கொஞ்சம் தூரத்துல இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லுவேன், அந்த மார்க்கர் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தட் மார்க்கர். ஓகே, அப்ப தட் மார்க்கர். அப்ப திஸ்ஸும் தட்டும் ஒரே ஒரு பொருளை நம்ம மென்ஷன் பண்ற இடத்துல, அதே இது பக்கத்துல இந்த அப்படின்னு சொல்லும்போது திஸ், அந்த அப்படின்னு சொல்லும்போது தட். அடுத்து பாருங்க, these, those. இந்த these அப்படின்னா இந்த அப்படின்னு தான் மீனிங் வரும், இந்த. ஆனா இந்த these-உம் those-உம் ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம மென்ஷன் பண்றப்போ, இப்போ ஒரு மார்க்கர் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம this யூஸ் பண்ணுவோம். இந்த மார்க்கர்னா this. இது என்கிட்ட ரெண்டு மார்க்கர்கள் இருக்கு, அப்போ மார்க்கர்ஸ். ஓகே, அப்ப ரெண்டு மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த மார்க்கர்ஸ் அப்படின்னு தானே சொல்லுவேன். பக்கத்துல இருக்கும்போது இந்த மார்க்கர்ஸ். அப்போ these markers, these markers. இது தூரத்துல இருக்கு, அந்த மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றேன். அப்போ those markers. ஓகே, அந்த மார்க்கர்ஸ் அப்படின்னா those markers பக்கத்துல இருக்கு. இந்த மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது these. அப்ப டிஃபரண்ட் புரியுதுல? these-உம் those-உம் ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம மென்ஷன் பண்றப்போ, this-உம் that-உம் ஒன்னே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்றப்போ யூஸ் பண்ணணும். ஆனா this-னா என்னது, இந்த, இதை, இது அப்படின்னு சொல்லும் போது. ஓகே, that-னா அந்த, அதை, அது அப்படின்னு சொல்லும் போது. அடுத்து these-னா இவைகள், இவை. அடுத்து இந்த அப்படின்னு சொல்லும் போது these. those-னா அவைகள், அவை, அந்த அப்படின்னு சொல்லும் போது those. ஓகே, நாலுக்குள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுல? அப்ப இங்க என்ன வரணும், இந்த ஷூஸ். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப ஷூஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த, இல்ல என்ன வரும், these. ஓகே, these shoes. அடுத்து என்னது, இது வந்து என்னது, நம்ம இந்த ஷூஸ் வந்து அவனுடையது, இல்ல எந்த மெயின் வெர்புமே வரல. ஓகே, ஏதோ ஒண்ணு வந்து அவனுடையது அப்படின்னு நம்ம சொல்ற இடத்துல, ஓகே, ஏதோ ஒரு பொருள் அவனுடையதுன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம்ல, அப்ப நம்ம பி வெர்ப தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த பி வெர்ப் என்ன வரணும், these shoes. ஒன்றுக்கு மேற்பட்டதை தானே மென்ஷன் பண்றோம். அப்ப இங்க என்ன வரணும், ஆர் வரணும். ஓகே, ஆர். அதுக்கு அடுத்து என்ன வரணும், அவனுடையது. அவனுடையதுன்னா his. அவனுடையதுன்னா என்னது, possessive his வரும். அப்ப these shoes are his அப்படின்னா இந்த shoes வந்து அவனுடையது. இதே இது பாருங்க, இந்த துணிகள் வந்து அவர்களுடையது. நம்ம சொல்லுவோம்ல, இந்த துணிகள் வந்து அவர்களுடையது. அப்போ அதை எப்படி சொல்றது, இந்த துணிகள். இததான் நம்ம சப்ஜெக்டா எடுக்க போறோம். ஓகே, இந்த துணிகள், இந்த நவுன். அப்ப சப்ஜெக்ட் என்ன, இந்த துணிகள். பாருங்க, துணிகள் ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப அதுல இந்த அப்படின்னா என்ன வரணும், these cloths. ஓகே, these cloths. அடுத்து என்ன வரணும், ஒண்ணு அவங்களுடையதுன்னு நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, அப்ப அந்த இடத்துல நம்ம பி வெர்ப் தான் யூஸ் பண்றோம். இந்த பி வெர்ப் என்ன, cloths. ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப இங்க என்ன வரணும், ஆர். அடுத்து அவர்களுடையது. அவர்களுடையதுன்னா theirs. ஓகே, theirs. அவர்களுடையது.
அவர்களுடைய அப்படின்னா அவர்களுடையனா தேர் வரும். அவர்களுடையது அப்படின்னு சொல்லும்போது தேர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, என்னை குறை சொல்லாத. நம்ம சொல்லுவோம்ல என்ன வந்து குறை சொல்லாத அப்படின்னு. இல்ல என்னை அப்படின்னா அது வந்து சப்ஜெக்டா எடுக்க கூடாது. ஓகே, என்னைனா சப்ஜெக்டா எடுக்க கூடாது, இது வந்து ஆப்ஜெக்ட். என்ன குறை சொல்லாத. அப்போ குறை சொல்லாத அப்படின்னா அதுக்கு don't blame. don't blame அப்படின்னா குறை சொல்லாத. யார? என்னை. என்னைனா நீ. அதே இது நீ என்ன குறை சொல்லாத அப்படின்னு சொன்னா, நீ என்ன குறை சொல்லாத அப்படின்னா என்ன வரணும்? சப்ஜெக்ட் யூ வரணும். யூ டோன்ட் பிளேம் மீ. ஓகே, புரியுதா? என்னை குறை சொல்லாத அப்படின்னா டோன்ட் பிளேம் மீ. அதே இது நீ என்ன குறை சொல்லாத அப்படின்னா யூ டோன்ட் பிளேம் மீ. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அந்த பாக்ஸ் வந்து என்னுடையது. இதை எப்படி சொல்லலாம்? இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.